வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீன்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பார்த்திபனோட சேர்ந்து 13 சின்ன பசங்க லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க. இந்த வாரம் வந்த 2 படங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அதாவது இந்த 2 படங்கள்லயுமே லீட் கேரக்டர்ஸா நடிச்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களா கிடையாது. அதாவது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 13 சின்ன பசங்க லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. இந்த 13 பேருமே ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போறாங்க. அப்ப என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான தீம்ல தான் இந்த கதை அமைக்கப்படுது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த 13 நபர்களையுமே காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான். இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம எல்லாமே அடல்ட் ஆக போறோம், பட் நம்ம பேரண்ட்ஸ் இன்னுமே நம்மள சின்ன பசங்களா பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க இயர்லி டீனேஜர்ஸ்ல தான் இருக்காங்க, பட் இப்பவே இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணோட பாட்டியோட ஊருக்கு போறாங்க. அங்க ஒரு பேய் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை கேள்விப்படுறாங்க. சோ அங்க போய் நம்ம அடல்ட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ ஸ்கூலை கட்டடிச்சுட்டு இந்த 13 பேரும் கிளம்பி போறாங்க. போற இடத்துல இவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் போற வழியில ஏன் ஒருத்தரும் காணாம போறாங்க அண்ட் பார்த்திபன் இந்த கதைக்குள்ள எப்படி வராரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா பார்த்திபன் படங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கோ இல்லையோ, பட் அதுல ஏதாவது புதுமை இல்ல வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான். இந்த படத்திலையும் அதே மாதிரியான ஒரு புதுமை பண்ணிருக்காரு. அதாவது 13 பசங்க போகக்கூடிய ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப், அந்த பர்டிகுலர் ஜேர்னருக்குள்ள ஒரு சயின்டிபிக் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த 13 பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் எல்லாம் பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, கிட்டத்தட்ட சின்ன வயசு சிம்பு மாதிரி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மட்டும் அவங்களோட ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படின்றது வேலிடா இருக்கே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த 13 பேரும் போகக்கூடிய ட்ரிப், அந்த ட்ரிப்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் ஒருத்தரும் ஏன் காணாம போறாங்க, இந்த விஷயங்கள்லாம் ஒரு விதமான பரபரப்பை தூண்டிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இதுல ஒரு சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த ஐயங்காளி அப்படின்ற ஒரு சின்ன பையனோட கேரக்டர், அந்த கேரக்டருக்கான ஒரு பேக் ஸ்டோரி அப்படின்றது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இதுல ஒரு சின்ன லவ் போர்ஷன் அப்படின்றதுமே காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புதுமையா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அடுத்ததா ஒரு விஷயம் வருங்க. அந்த சயின்ஸ் எலிமெண்ட் அப்படின்றது எப்ப கதைக்குள்ள வருதோ அதுக்கப்புறமே கதை ஒரு மாதிரி தடம் புரண்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். நாசாங்கிறாங்க, ஸ்பேஸ்ஷிப்புங்கிறாங்க, ஏலியன்ங்கிறாங்க, கோல்டன் டிஸ்க்ங்கிறாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ சொல்றாங்க. அதாவது பார்த்திபன் ஏதாவது எளிமையான ஏலியன்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது புத்தகம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தான் படிச்ச எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் ஓவர் டோஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட மியூசிக் அப்படின்றது உண்மையிலே ஒரு பக்கபலமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சாங்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா நிறைய சாங்ஸ் லோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃப்ளோவே கெடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் போக போக பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது யாராவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், அப்பவே அது யாரா இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.